திமுக கொடி கட்டிக்கிட்டு இந்த மாணவர்கள் வந்து போய் இந்த பெண்கள் வந்து விரட்டிக்கிட்டு போனாங்க. 3 நாள் 4 தனிப்படை 5 4 தனிப்படை பத்தாதுன்னு 5வது தனிப்படை. ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் முதலாக வெளிவந்த ஃபோட்டோலேயே அந்த ஓடி வர்ற பையன் முகம் முழுசாக அவனோட ப்ரொஃபைலும் முகம் தெரியுது கிளியராக. கார் நம்பர் தெரியுது. அது வந்து உத்தண்டி டோல் தாண்டி தான் வந்து வந்திருக்க முடியும். அந்த உத்தண்டி டோலில் வந்து ஃபாஸ்டேக்கில் ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர் வந்து பிக்கப் ஆகிருக்கும். அந்த ஃபாஸ்டேக் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகுதுன்னு வந்திருக்கும். அதை வைத்துக்கொண்டு உடனடியாகவே கண்டுபிடிக்கல. இத்தனை தடயங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் தனிப்படை 4 இப்போது ஒரு பெரிய ஃபேஷனாக போச்சு. யாருமே வந்து சாதாரணமாகவே போலீஸில் கிடையாது. அந்த எப்போ கேட்டாலும் இந்த தனிப்படை, அதில் 4 தனிப்படை, அந்த பாட்டியை அந்த செருப்படுத்து முதல்வர் போஸ்டர் மேலே அடித்த பாட்டிக்கு ஒரு தனிப்படை, இதுக்கு தனிப்படை, இந்த தனிப்படையாகவே அமைச்சிட்டாங்க போலீஸ் பூரா. சரி, இதெல்லாம் வந்து பண்ணிங்களே. அப்போது திருமாவோட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் திமுக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு அவர் அது கூட சேர்ந்து மங்களம் பாடி தான் ஆகணும். அதில் வந்து திமுக கொடி போட்டதுனால அவர்கள் திமுககாரர்கள் என்று சொல்ல முடியாது. நியாயமான விஷயம். யார் வேணாலும் திமுக கொடியை போட்டுட்டு ஒரு தப்பு பண்ணும்போது சௌகரியத்துக்காக ஏதோ ஒரு கட்சி கொடி, அதுவும் ஆளுங்கட்சின்னா சௌகரியமாக இருக்குது. ஆனால் டோலில் நீங்கள் பணம் கட்டாமல் தாண்டி வர முடியுது திமுக கொடி கட்டினான்னா சட்ட ரீதியாக ஜீவோ இருக்கா? திமுக கொடி கட்டின வண்டிக்கெலாம் வந்து டோலில் வந்து ஃப்ரீயாக கொடுக்கணுன்னு. அப்போ கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்?